ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேஃபோட 2வது புக்கு ரிலீஸ் பண்ணுற டேட்டை சொல்லிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகே, இந்த புக்கு ஓட சாம்பிள் பிடிஎஃப் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சாம்பிள் பிடிஎஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதை பொறுத்து தான் அந்த புக்கு நம்ம வாங்கலாமா வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பம் தான். ஓகே, நம்ம புக்கு வந்தாலும் ரிவ்யூ போட்டுருவோம். சார் ஓகே, நம்ம இப்போ டேஃபோட புதிய பாடத்திட்டத்தின் மூலமாக பாகம் 2 இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அலகு 3 இருக்குது, அலகு 4, அலகு 5, அலகு 6 வரைக்கும் தான் இருக்குது. அலகு 7வதுன்றது இலக்கியம். அதை வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுப்பாங்க போல். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம் புக்கு. அது நமக்கு எப்படின்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஓகே, நம்ம இப்போ இந்த புக்கோட பிடிஎஃப் ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, பேசிக் சாம்பிள் தான் இந்த பிடிஎஃப். எப்படி இருக்குன்னு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, எல்லாம் செகண்ட் புக் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வேறு வீடியோவில். ஓகேவா, என்னோடய வீடியோவில் இல்லை. என்னோடய வீடியோவில் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இந்த டேஃப் புக்கு வந்து இதை விட இன்னொரு புக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது தான் நான் போட முடியும். அந்த புக்கு நான் யூஸ் பண்ண எல்லா புக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இந்த புக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 ரூபா. ஓகேங்களா, இதோட பக்கம் எவ்வளோனா 384 பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாகம் 2. ஓகேவா, மார்ச்சில் தான் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது. ஓகேங்களா, மார்ச் 10 நீங்கள் வந்து நீங்கள் டேப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டேஃபோட இன்ஸ்டியூட்லேயே வந்துடுறோம். அதேமாரி நீங்கள் வேறு எதனா வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த புக்கில் தமிழோட சிலபஸ், அதாவது டிஎன்பிசியோட சிலபஸ் வச்சிடுறாங்க. சிலபஸ் வந்து இப்போ 6 அலகு 7 அலகு இருக்கா, 7 அலகு வச்சுறாங்க. இந்த புக்கில் எது வரைக்கும் இருக்குன்னா இந்த 7வது அலகு இருக்காது, 6 அலகு மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த டாபிக் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புக்கில் அலகு 1 இருக்கும், அலகு 2 இருக்கும். ஓகேங்களா, அலகு 1, அலகு 2 அதில் 40 கொஷின் கவர் ஆகிடுது. அலகு 3லேருந்து தான் இந்த புக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அலகு 3 எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஓகேங்களா, அலகு 4ன்றது கலைச்சொற்கள். ஓகேங்களா, அலகு 5ன்றது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். வாசித்தல் அப்புறம் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா, எனக்கு பிடிச்ச இந்த பிடிஎஃப்னு மட்டும் இல்லை, அப்புறம் ஷூட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடந்துறாங்க டேஃபில். இப்போ ஒரு ஏணி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. 4லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி எல்லோரும் வந்து எழுதலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டு எக்ஸாம் ஒன்று நடத்துனாங்க. அதில் நானும் போய் எழுதினேன். அதில் எனக்கு பிடிச்சது எப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, எனக்கு அது வரைக்கும் தெரியாது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இதுதான் சிலபஸாக அப்படின்னே தெரியாது எனக்கு. இதுதான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் ஒரு 5 கொஷின் கேட்பாங்கள்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டு வச்சுருந்தாங்க. இது சும்மா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின் கேட்காம டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. கொஷினை பார்க்குறதுக்கே ஒரு குவாலிட்டியாக அழகாக அதை நான் எடுத்திருக்கேன். அந்த அந்த கொஷின் பேப்பரும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த புக்கோட சாம்பிளில் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது 5வது அலகு பாருங்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். ஓகே, இதுதான் பார்த்துட்டோமா. 6வது எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3வது அலகை எழுதும் திறன். இதோட சாம்பிள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நானும் இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓகே, நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறதுனா ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, புக்கு வரும்போது நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா, எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருங்க. முறை மாறியுள்ள சொற்கள், அப்புறம் ஒழுங்குபடுத்திய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை நேசி பிறரை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பான ஒரு வேர்டு போல். இங்கே ஒழுங்குபடுத்தி சொல்கிறாங்க, தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது சும்மா எடுத்துக்காட்டுக்கு தான். ஓகேங்களா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2வது பேஜா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 12வது பேஜ். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 30 பேஜில். நெக்ஸ்ட்டு தொடர் வகைகள். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புக்கு வந்து 378 பேஜ். 378 பேஜா, 380 ரூபா. புக்கோட ரேட்டு தன்வினை பிரிவினைன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கு வாங்கியிருந்தாவே நீங்கள் செகண்ட் புக்கு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நல்லா தான் இருக்கும். டேஃப் புக்குன்னாவே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியாத மாதிரிலாம் இருக்காது.
நிறைய பேர் சுரேஷோட புக்கெலாம் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ்டேக்ஸ் வரதா செய்யும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த அளவுக்கு இருந்தாவே ஓகே தான். நிறைய மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஆபத்து தான். சரி ஓகே, அதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் டேப் புக்கில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேப் ஃபஸ்ட்டு புக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கூட நாளைக்கு ஏனி டெஸ்ட் பேட்ச் போக போகிறேன் நான். அதுக்காக அந்த புக்கில் தான் படிச்சுட்டும் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிவிட்டு டேஃபோட டெஸ்ட் பேட்சில் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கே இப்போ தான் கொஞ்சம் ஒரு யோசனை வந்து நானும் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பிடிஎஃப்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதோட பிடிஎஃபோட இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி சாம்பிளோட பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. டேஃபோட வெப்சைட்டில் வந்து அந்த புக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க 10ஆம் தேதிலாம். ஓகேங்களா, 10ஆம் தேதி நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா பக்கத்தில் எதனா டேஃப் இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுவும் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட்டில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் நாள்லேயே வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இதில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பாருங்கள், ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்கள்ல, இந்த லெட்டரை நம்ம ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேங்களா, லெட்டரை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த லெட்டர்லேருந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 5 கொஷினுக்கு ஆன்சரு அந்த லெட்டர்லே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம தமிழ் சிலபஸ். இது நம்ம ஸ்கூலில் கூட எழுதியிருப்போம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்தே ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து வாசித்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. கொஞ்சம் நம்ம சிம்பிளாக கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன் டேஃபில். ஆனால் அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நல்லாவும் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து வேலிடாக இருந்தது. நான் படிக்கும்போது, நான் அந்த டெஸ்ட்டு போடும்போதெல்லாம் பார்த்தேன். ஓகேடா, நம்ம கொஞ்சம் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் டெஸ்ட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் டேஃபில் போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பேட்சை போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சாம்பிள் பிடிஎஃப்கே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சாரி, நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இதுவு காமிச்சிட்றேன் பாருங்க. அந்த ஷூட்டு கொஷின் நடந்ததில் அதை காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், திருநெல்வேலி மாவட்ட அரசிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்றாங்களா. இதில் தாழ்த்தப்பட்டோர் பிரிவினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீட்டு நம்பரில் கொடுத்துறாங்களா. இதுக்கான ஒரு 5 கொஷின் 83லேருந்து 87 வரைக்குமா, 5 கொஷின் கொடுத்துட்றாங்க. 5 கொஷினுக்கான ஆன்சரும் அதிலே இருக்கும். இதை வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களா இது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி படிக்கிற மாதிரிலாம் நான் இது பண்ணேன். தமிழில் ஒரு கொஷினை கேட்டுருவாங்க, அது இங்கிலீஷில் என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு தேட வச்சாங்க. நல்லா இருந்தது. ஓகேங்களா, இன்னும் ஒரு கொஷினும் இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மது அருந்திட்டு பைக் ஓட்டினா எவ்வளோ ஃபைனு, அதேமாரி ஹெல்மெட் போடாமல் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 45லேருந்து 49 வரைக்கும் கொஷின் ஒரு கேட்டிருப்பாங்க. நல்லா இருக்குது. ஓகே, நான் பார்ட் 2 புக்கு ரிலீஸ் ஆனோடனே நான் போயிட்டு வாங்கிட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஓகேங்களா, ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த புக் ரிவ்யூக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.